விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய செய்வீர். எல்லா தொய்ந்த ஆத்துமாவையும் நன்மையால் நிரப்பிடுவீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த புதிய மாதத்திற்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் எரேமியா 31 அதிகாரம் 25 வசனம். ஜெரமியா 31:25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், விடாய்த்து போன ஆத்துமாவை சம்பூரணம் அடைய செய்வேன் என்று சொல்லி. The Lord God says, I will satisfy the weary soul. You might have been so upset about many things which are going around you. You might have been worried and do not have peace in your heart because of many things going around you. But the Lord God says, I will give you rest if you are weary and tired of things going around you. Such a wonderful God. In this month, He is going to give you rest. Don't worry about the things which are going around you. He is the God who is able to control everything which makes you upset, makes you weary. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். எந்த சூழ்நிலையில் நீங்கள் விடாய்த்து போன சூழ்நிலையில் இருக்கீங்களோ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாவீதுடைய மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் அமலேக்கியர்கள் பிடித்துக் கொண்டு போன வேளையில அங்கே தேவனுடைய ஆலோசனையின்படி அந்த தண்டை தொடரும்படி தாவீது செல்கிறான். பேசோர் என்பதான ஆற்றை கடக்கும் பொழுது அவனோடு கூட வந்த 400 பேரில் 200 பேர் அங்கே விடாய்த்து போனது நிமித்தமாக உட்கார்ந்து விட்டார்கள். மீதி 200 பேரோடு கூட அவன் போய் அமலேக்கியர்களை ஜெயித்தான், வெற்றியை பெற்றுக் கொண்டான். It was an occasion when David lost everything to Amalekites. With the counsel of God, he was going with 400 men to pursue the Amalekites. During the time when they were about to pass the river Besor, 200 people became so tired and weary. They sat and left that particular place. David and the half of the 400, that means only 200 were with him. They went and conquered the Amalekites and restored everything they have lost. The same way, if you are with God, God will help you to restore everything with the little strength that you have. Don't worry about it, because God is the one who is going to give you the rest in everything. அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் தோய்ந்து போன ஆத்துமாவை அவர் நிரப்புவேன் என்று சொல்கிறார். God is going to give you happy when you are sorrowful in your heart. Whatever may be the reason you are very sorrowful. When Mary Magdalene was very unhappy and she was very sorrowful on the day of the resurrection, our Lord Jesus Christ, who was risen already, he came and asked Mary Magdalene, why are you crying? And then she thought it was the gardener who was asking her. But later, Jesus revealed her and made her happy that Jesus is risen. He was the risen Jesus who was waiting for Mary Magdalene. Likewise, today, you may be sorrowful for many reasons, but my Lord God wants to make you happy. இந்த மாதத்துல உங்களை சந்தோஷத்தினால் நிரப்புகிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்கள் ஆத்துமாவிலே தோய்ந்து போயிருக்கலாம், துக்கத்தோடு காணப்படலாம், இழந்து போன காரியங்களை நினைத்து நீங்கள் மிகவும் துக்கத்தோடு இருக்கிற வேளையில கர்த்தர் உங்களை சந்தோஷத்தினால் நிரப்புவார்.
உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதலின் மாதமாக, ஒரு சந்தோஷத்தின் மாதமாக மாற்றப் போகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் விடாய்த்து போன ஆத்துமாவை சம்பூரணம் அடைய செய்து தோய்ந்து போன ஆத்துமாவை சந்தோஷத்தினால் நிரப்புகிற தேவன். இந்த நாளில நம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் தோய்ந்து போய் இருக்கிறாங்களோ, கவலையோடு இருக்காங்களோ, துக்கத்தோடு இருக்காங்களோ, அவருடைய உள்ளத்திலே சந்தோஷத்தினால் அவர்களை நிரப்பும், அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை உற்சாகப்படுத்தும். எல்லா பிசாசின் கிரியைகள், பொல்லாத ஆவியுடைய சேனைகள், அந்தகார சக்திகள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நிர்மூலமாக்கப்படுவதாக. என் பிள்ளைகளுக்கு சந்தோஷம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஈடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய செய்வீர். எல்லா தொய்ந்த ஆத்துமாவையும் நன்மையால் நிரப்பிடுவே.